வளங்கொழிக்கும் தஞ்சை தரணியில் காவிரி கரையின் தென்கரையில் அமைந்திருக்கும் பட்டுக்கோட்டை வட்டம் செண்டாங்காடு கிராமத்தில் முன்னோர்களால் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட வேல் என்ற ஒற்றை தெய்வமாக புறப்பட்டு இன்று வள்ளி தேவசேன சம்மதமாக ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக அருள்பாலித்து வருகிறார். இது 4வது கும்பாபிஷேகமாக நடுத்தருவாழ் மக்கள்களால் யோகவித்து ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முன்னோர்கள் ஏற்படுத்தப்பட்ட தெய்வம் வழி வழியாக படிப்படியாக உயர்ந்து இன்றைய நிலையில் கோபுரத்தோடு கூடிய 5 நிலை கோபுரத்தோடு கூடிய பெரிய கோவிலாக உருவெடுத்து அருள்பாலித்து வருகிறார். இந்த கோவிலுடைய சிறப்பு புத்திர பாக்கியத்தை சிறப்பாக கொடுக்கக்கூடியது. அதனால் நிறைய பேர் மடிப்பிச்சை எடுப்பார்கள். அதனுடைய பலாபலன் அடுத்த ஆண்டே தெரிந்துவிடும். அதே போல இந்த கோவிலுக்கு உபயதாரர்கள் நிறைய வருவாங்க. காரணம் என்னன்னாக்க வேண்டியது கிடைக்கும். அதன் பொருட்டு நிறைய உபயதாரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் ஏகப்பட்ட உபயதாரர்கள் வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளூர் மக்களின் ஒத்துழைப்போடு நடுத்தர்வாசிகளால் ஏற்படுத்தப்பட்டு இன்று வரை சீரும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்து வருகின்ற வழிமுறையினரும் சீரும் சிறப்பாக செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று இந்த கோவிலின் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். அன்று ஏறத்தாழ 1800 நபர்களுக்கு அறுசுவை உணவோடு சாப்பாடு வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த பக்க பகுதியில் இருக்கிற இந்த கிராமத்தினுடைய பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுப்பார்கள். இந்த தெருவில் இருக்கின்ற நடுத்தெருவில் அமைந்திருக்கின்ற இந்த கோவிலுக்கு இந்த தெருவின் இளைஞர்கள் வருங்காலவர்கள் அவர்கள் அதிகமாக உதவி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கும்பாபிஷேகத்திற்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு மிக 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 அதிகமாக இருக்கிறது. மற்றபடியும் வசூல் வரி செய்வது, மற்ற வேலைகளை செய்வது, சுவாமிகளை முறைப்படுத்துவது எல்லாமே இளைஞர்களால் செய்யப்படுகிறது. முதியோர்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது நல்ல விதமாக அமைய எல்லாமல்ல இறைவன் அந்த முருகன் அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.